இப்போ இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம இயற்கை விவசாய சூழல் தான் இதுல இருந்து தெரியுது. முதல் நபரோட கோட்பாடு என்ன? அவர் ஒரே உணவு அவர் சாப்பிட்டதுனால அவருக்கு சலிச்சு போய் வெறுத்து போய் விழுந்தாரு. அதே மாதிரிதான் நம்ம மண்ணும் நம்ம ஒரே மாதிரியான பயிர்களை செஞ்சோம்னா அந்த மண்ணுக்கான உணவு அது கிடைக்காது. பல பயிர்கள் நம்ம பயிரிடும் போது அந்த மண்ணுக்கான ஊட்டம் அந்த பயிருக்கு கிடைக்கும். அதை இப்போ நம்ம பல பேர் சாப்பிடும்போது ஒவ்வொரு பயிரிலும் மண்ணில இருந்து தான் பயிருக்கு சத்து கிடைக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பயிரில இருந்தும் அந்த மண்ணுக்கான சத்துக்கள் இருக்கு. அதனால பல பயிர்களை நம்ம பயிரிட்டோம்னா அந்த மண்ணுக்கான சத்து நம்ம கொடுக்கலாம். ரெண்டாவது, அவர் மாற்றி சாப்பிட்டுக்கிறதானு அந்த அம்மா சொன்னாங்க. நீங்க மாற்றி சாப்பிடல. நம்ம இயற்கை விவசாயத்துல அப்படிதான். ஒருத்தர் அனுபவத்தை இயற்கை விவசாயத்துல ஒருத்தர் ஜெயிச்சிருக்கலாம், ஒருத்தர் தோல்வி கண்டிருக்கலாம். நீங்க எதனால தோல்வியா இருக்கிறீங்க, நான் எதனால ஜெயிச்சேன், என்னோட அனுபவங்களை பகிர்ந்துக்கணும். அவங்க அனுபவங்களை பகிர்ந்துக்கணும்னா நம்ம இயற்கை விவசாயத்துல ஈஸியா ஜெயிக்கலாம். அதே மாதிரி அந்த உரங்களை உயிர் உரங்களை நம்ம தயாரிக்கிறதாகட்டும், அந்த இயற்கை விவசாயத்தை முறைகளை எப்படி கையாளுறதாகட்டும், ஒவ்வொருத்தரும் இது மாதிரி ஒரு சூழல்கள் கூடும் போதோ இல்ல அந்தந்த நண்பர்களுக்கு தெரியும் போதோ அந்த நமக்கு தெரிஞ்ச அனுபவங்களை ஒருத்தர் பகிர்ந்துக்கணும்னா இயற்கை விவசாயத்துல நம்ம சுலபமா ஜெயிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது நபர் 2 பேர் இருந்துட்டாங்க, அவங்க வராங்கன்ட்டு நானும் போய் விழுந்தேன்றாரு. அவர் கோட்பாடே அதுதான். அவரே செஞ்சிருக்காரு. அவர் மாத்திருக்கலாம். அதை அந்த உணவு அவர் தான் செய்யறாரு. அதை மாதிரி செஞ்சுன்னு இருக்கலாம். ஆனா 2 பேர் வேறான்னு நானும் போய் வந்தாரு. இன்னைக்கு விவசாய சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. அடுத்தவன் 2 மூட்டை மருந்து கொட்டினா நான் 4 மூட்டை மருந்து கொட்டணும். பூச்சை நான் வடிச்சான்னா அவன் ஃப்ரையர் தூக்கினா போதும், நான் போய் தூக்கிடணும். பயிரில் பூச்சி இருக்குதோ பூச்சி இல்லையோ அதெல்லாம் கேள்வி கிடையாது. ஆனா நான் அதை மாத்திக்கணும்னா நம்ம தான் மாத்திக்க முடியும். அடுத்தவங்க யாரும் நம்ம மாற்ற முடியாது. நம்ம தான் அதை மாத்திக்கணும். நம்ம மாத்திக்கின்னு நம்ம முன்னோர்கள் செஞ்ச மாதிரி அந்த இயற்கை விவசாயத்தை போனோம்னா இன்னைக்கு இயற்கை சூழலை காப்பாற்றலாம். இயற்கை சூழலை காப்பாற்றி நம்ம வர சந்ததிக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி செல்லலான்ட்டு இந்த வாய்ப்பு அளிச்சதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.